செய்தீங்களா? செய்தீங்களா? பாப்போம். இதுல வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? முதல்ல ஏறு வரிசையில் இருக்கான்னு பார்க்கணும். விடயக்காரனா நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறு வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறு வரிசைப்படுத்தணும். அங்க இது வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. 5, 7, இன்னொரு 7, 8, 9. சரி இன்னொரு இருக்கு சார். 2 8 இருக்கு. சரி இல்ல அது 28 இல்ல. சரி. என்னையும் குழப்பி விட்டுரு. 9, 17, 20, 21, 28, 31. ரைட். மொத்தமா எத்தனை இருக்கு இதுல? 10 இருக்கு. ரைட். 10 இருக்குன்னா நாங்க என்ன செய்யறாங்க காண்றதுக்கு? 10 2ஆல வகுத்து அத்தனையாவது என்ன டேட்டம், அத்தனையாவது வீட்டு அத்தனை 5வது வீட்டையும் அதோட என்ன செய்யறாங்க? 6வது டைம் கூட்டி 2 பிரிக்கணும். 6வது வீட்டையும் கூட்டி 6வது வீட்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கிறாங்க. 5வது வீட்டும் 6வது வீட்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கும். இது ரெட்டி என்ன இருந்துச்சுன்னா இப்படி செய்வோம். ரைட். 10 எண்ணிக்கைன்றது 10ன்றது ரெட்டி. ஆகவே அதை டிரெக்டா ஒற்றை என்னண்டா ஒன்றை கூட்டி போட்டு டிரெக்டா பிரிச்சோம்னா வேற அத்தனையாவது வீட்டு. ரெட்டை என்னண்டா அந்த ரெட்டையின் அப்படியே வகுத்து வர்ற வீட்டையும் அதுக்கு அடுத்த வீட்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்ப 5வது வீட்டு 1 2 3 4 5 5வது வீட்டும் 6வது வீட்டு. ஆகவே 9 பிளஸ் 17 கீழ் 2 பிரிச்சா எத்தனை வரும்? 13. 13. மொத்தம் கூட்டினா 26 வரும். ஆகவே பிரிச்சா 13. ஆகவே எங்களுக்கு Q2 செகண்ட் குவார்டரில் என்ன வரப்போகுது? 2ஆம் காலனி 13. ரைட். 2ஆம் காலனி வந்து எங்களுக்கு 13 வந்துச்சு. ரைட். இப்ப பாருங்க 13 என்ற நம்பர் இங்க இருக்காங்க இருக்குல்ல, இந்த நம்பருக்கு இல்ல இல்ல தானே? 13ன்றது இல்ல. ஆனா 13 எதுக்கு இடையில வரப்போகுது? 9க்கும் 17க்கும் இடையில. இதுக்குள்ள வர வேண்டிய ஆள் இதுக்கு 13. இப்ப பாருங்க 13ன்றது இதுக்குள்ள வந்தே ரெண்டா. ரைட். அதுக்கு முன்னுக்கு இருக்கிறார்கள் தான் எடுப்போம் Q1க்கு. அப்ப அதுக்கு முன்னுக்குன்னா 9ஐயும் எடுப்போம். ரைட். 13 தான் எங்களுக்கு Q2. அப்ப அதுக்கு முன்னுக்கு இருக்கிறேன்டா நாங்க 9ஐயும் எடுப்போம். ஆக மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் இங்கால? அதுக்கு முன்னுக்கு 5. அப்ப 5ண்டா எங்களுக்கு Q1 காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? 5 சக 1 கீழ் 2வது வீட்டு, அதாவது 3வது டேட்டா, 3வது வீட்டு. அப்ப 3வது வீட்டுண்டா எங்களுக்கு என்ன வரப்போகுது? 7 வரப்போகுது. போமா இல்லையா? 7 வரப்போகுது. அதே மாதிரி இப்ப இவர்தான் நடுவுக்கு இருக்கு. இந்த பக்கம் என்ன வரப்போகுது? 17ஐயும் எடுப்போம். 31 வரைக்கும் வரும். அப்ப 17ஐயும் எடுத்து 31 மட்டும் வருதுண்டா இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5. இங்க முன்னுக்கு கண்ட மாதிரி அப்ப இங்க வந்து எத்தனை? 3வது வீட்டு மாதிரி இங்க 17ல இருந்து 3வது வீட்டா இருக்கு. இல்லாட்டி நீங்க முன்னுக்கு இருந்து இங்க நீங்க மொத்தமா கால்குலேட் பண்ணியும் காணலாம். எப்படி கால்குலேட் பண்ணி காணலாம்? இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிறவர் இங்க முடிய போற. ஆகவே இதுக்கு நடுப்புறமானம் காணும். ரைட். அப்ப நீங்க இங்க 5 நம்பர் இருக்கு, இங்க 5 நம்பர் இருக்கு.
ஆகவே இங்க 5க்கு நடுவுல 3. ஆகவே மூன்றாவது வீட்டு அதே மாதிரி இங்க இருக்கு மூன்றாவது வீட்டு. ஆகவே 1 2 3 மூன்றாவது வீட்டு என்ன 21. ஆகவே எங்களுக்கு தெரியும் Q1 வந்து எங்களுக்கு தெரியும் Q1 வந்து எங்களுக்கு தெரியும் 7. Q3 வந்து எங்களுக்கு தெரியும் 21. இதே மாதிரி நாங்க இந்த காலனிகளை இந்த குவார்டைல்ஸ் நாங்க காண்றதுக்கு இன்னொரு முறையும் இருக்கு. ரைட்? அது எப்படி என்றா முதலாம் காலனிக்கு வந்து ரைட் முதலாம் காலனிக்கு வந்து எங்களுக்கு தெரியும் முதலாம் காலனிக்கு வந்து நாங்க என்ன செய்வோம்டா ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு வந்து Q1க்கு வந்து நாங்க என்ன செய்வோம்டா 1 கீழ் 4 இன்டு n சக 1 ரைட் 1 கீழ் 4 இன்டு n சக 1 வது 8 அல்லது என்ன சொல்லுவோம் அத்தனையாவது டேட்டா ரைட் இப்படி சொல்லுவோம் ரைட் அதே மாதிரி Q2க்கு வந்து சொல்லுவோம் 1 கீழ் 2 n சக 1 இத்தனையாவது 8 ரைட் இத்தனையாவது 8 என்று சொல்லுவோம். அதே மாதிரி Q3க்கு வந்து சொல்லுவோம் 3 கீழ் 4 n சக 1 இத்தனையாவது 8 ரைட் இப்ப பார்ப்போம் முதலாவதுக்கு பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா 1 கீழ் 4 தர மொத்தம் எவ்வளவு இலங்கள்ட்ட இருக்கு 10 சக 1 10 2 4 6 8 10 விடு அப்ப எங்களுக்கு வந்து வர போகுது 2.75 தான் வருது. எத்தனை வருது 2.75 ஆம் சார். ஓ 2.75 ரெண்டா என்ன அர்த்தம் என்றா இரண்டாவது ஈட்டையும் ரைட் 2.75 இரண்டாவது ஈட்டையும் சக 2.75வது ஈட்டு ரைட் சக இரண்டாவது ஈட்டையும் முக்கால் மடங்கு ரைட் இரண்டாவது ஈட்டையும் முக்கால் மடங்கு இதுல வந்து அந்த மாதிரி நாங்க நான் வேற ஒரு உதாரணத்துல சொல்றேன் ரைட் இதுல அது செட் ஆகாது அவங்களுக்கு வேற ஒரு உதாரணத்தை சொல்றேன் இதை எழுதி போடுங்க Q1 Q2 Q3 அப்படியே 7 மணி இருந்தாலும் ஏதாவது செட் ஆகும் ரைட் Q1 Q2 Q3 எழுதி போடுங்க இவ்வளவு வெறும் பொருள் வரும் வரத்தான் வேணுமான ரைட் முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போட்டோம்னா 1 4 எண்ணுக்கு பதிலாயிரத்துல மொத்தம் 10
சக 1 போட்டோம்னா 1 × 4 தர 11. அவை வரப்போதுங்களுக்கு 4ஆல பிரிச்சோம்னா 3.75 சாரி 2.75 എന്താ என்ன அர்த்தம் 2.75 வீட்டு அப்ப 2.75 டேட்டம் வீட்டுண்டா 1 2 அங்கால 75 ரைட் தசம் 75 அப்ப முதலாவது இட்டு இரண்டாவது இட்டு இது மூன்றாவது இட்டு இரண்டாவது இட்டு இது தசம் 75 பின்னத்துல என்ன எவ்வளவு தசம் 75 பின்னத்துல எழுதினா என்ன 4/3 4 மேல் 3 பங்கு முக்காவாசி ரைட் 7.75 பின்னத்துல எழுதினா முக்காவாசி ரெண்டா என்ன அர்த்தம் ரெண்டாவது ஈட்டோட அங்கால ஒரு முக்காவாசி ஈட்டை கூட்டினா உங்களுக்கு வரப்போகுது என்னது இந்த Q1 வரப்போகுது அப்ப ரெண்டாவது ஈட்டு 7 ரைட் ரெண்டாவது ஈட்டு 7 சக அதோட முக்காவாசி இந்த இது ரெண்டுக்கும் இடையில உள்ள முக்காவாசி ரைட் அப்ப மூன்றாவது ஈட்டு 7 ரெண்டாவது ஈட்டு 7 அது என்னவா இருக்கு முக்காவாசியா இருக்கு ரைட் அதாவது 1 2 ரெண்டாவது வீட்டு நாங்க கண்டிட்டோம் 7 ரைட் ரெண்டாவது 2.75 தானே ரெண்டாவது வீட்டு 7 ஆனா மூன்றாவது வீட்டுக்கு போனோம்னா அதுக்கும் 7 ஆனா மூன்றாவது வீட்டுக்கு இங்க போகுதோ 2.75 வீட்டு 2.75 டேட்டா ரைட் அப்ப 2.75 ரெண்டும் அங்கால ஒரு முக்கா பங்கு ரெண்டும் ஒரு முழு பங்கு வேண்டா மூன்றாவதுக்கு வந்திருக்கும் ரெண்டும் ஒரு முக்கா பங்கு வேண்டாம்னு செய்யணும் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க 5 8 இருக்கு ரைட் 5 8 இருக்குண்டா 5 4 8 இருக்குன்னா 4 8 ரைட் இப்ப இதுல ஒரு 2 இருக்கு இதுல ஒரு 3 இருக்கு 10 இருக்கு ரைட் இப்ப பாருங்க எங்களுக்கு காண வேண்டியது 2.5 வீட்டுன்னா என்ன வந்திருக்கும் முதலாவது வீட்டு இரண்டாவது வீட்டு தசம் 5 என்றா அரைவாசி அப்ப இதுக்கு நடுவுல வந்திருக்கும் அப்ப 8 4 கூட்டி 2ஆல பிரிச்சு போட்டு எத்தனை 6 வந்திருக்கு ரைட் அதே மாதிரி இது வந்து என்ன வருது 2.75 அப்ப முக்காவாசி அப்ப இதுல முக்காவாசி எண்ணிக்கையில் எப்படி வந்திருக்கு இதுல இருந்து இதை கழிச்சு 8 × 4 கழிச்ச மண்டங்களுக்கு 4 அது என்ன முக்காவாசி 3 × 4 அப்ப 3 அப்ப 4ஓட ஒரு 3 கூட்டினா 7 தான் உங்களுக்கு அந்த முக்காவாசியா வந்திருக்கு அப்ப அத மாதிரி இங்க நாங்க என்ன செய்யணும் ரெண்டாவது இட்டு மூன்றாவது வீட்டுல இருந்து ரெண்டாவது வீட்டை கழிச்சு அதுண்ட முக்காவாசி பங்கு கூட்டின மாட்டாங்க எப்படி வரும் 7 சக 0 7 ஆக எங்களுக்கு முதலாம் காலனி வந்து 7 தெரிஞ்சுட்டு ரெண்டாம் காலனி பாத்தீங்கன்னா அரை இன்டு ரைட் எங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் சக 1 11 அப்ப எங்களுக்கு வந்து வரும் எத்தனை 5.5 இட்டு அப்ப 5.5 வீட்டுண்டா 1 2 3 4 5 ரைட் 5வது வீட்டை ஃபர்ஸ்ட் எழுதுவோம் அப்போ 9 சக தசம் 5 என்றா என்ன செய்யணும் 5.5வது வீட்டு ரெண்டைகளை நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க ஒரு இந்த Q2 Q3 கண்டு வைங்க